ஜெபம் பண்ணுவோம். அருமையான சகோதரி டென்னிஸ் அவர்கள் 39 ஆண்டுகள் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக கடந்து வந்து இந்த 40வது பிறந்தநாளை ஆச்சரிக்க ஆண்டவராகிய தேவன் கொடுத்த இரக்கங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எல்லாம் தேவனுடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அத்தியாயம் 40 என்பது வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 40 நாட்கள் மோசே உபவாசம் இருந்தார், இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தார் என்று வேதத்தில் 40 குறித்து மிக அற்புதமான வார்த்தைகள் சொல்லப்படும். அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு சந்தோஷமும் மன நிறைவும் ஆசீர்வாதமும் அற்புதங்களும் நடந்தது. அதுபோல இந்த 40வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற கர்த்தருடைய பிள்ளையாகிய டென்னிஸ் அவர்கள் வருகிற நாட்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காண வேண்டும். இனியும் தடைகளை இந்த நாளில் எதிர்நோக்கி இருக்கிறார். இந்த தடைகள் எல்லாம் மாறும். கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்கும். தேவன் அவர்களை கரம் பிடித்து நடத்துவார். துக்கம்லாம் சந்தோஷமாய் மாறி, புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும், சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் தீமைகளை நன்மையாய் மாறப்படுவார். அவர்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போதும் கர்த்தர் அற்புதமாக 39 ஆண்டுகள் கரம் பிடித்து நடத்தினீர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவோ நெருக்கங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், பலவீனங்கள் எல்லா நிலைமையிலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நிர்மூலமாகாமல் இந்த நாளில் உமது சமூகத்திலே நிற்க ஆண்டவர் கொடுத்த இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய அளவற்ற அன்பை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடவுளுடைய கிருபை இம்மட்டுமாய் தாங்கினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே இந்த பிறந்த நாளை என்னுடைய மகளுக்கு ஆசீர்வதித்து கொடும். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். அவருடைய குறைவுகளை நிறைவாக்குவீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த சத்ருவின் வல்லமைகள் எல்லாம் கட்டப்படுவதாக. கர்த்தர் புதிய காரியத்தை செய்து என் வருகிற நாட்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. கர்த்தாவே உமக்கு நன்றி. குடும்பத்திலே சமாதானம் உண்டாவதாக, மனநிறைவு உண்டாயிருப்பதாக. ஏற்படுத்த குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மகளை ஆசீர்வதிக்கிறோம். மகளே கோடாகோடியாய் பெருகுவாயாக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு மேலாக சந்தோஷத்தையும் நிம்மதியும் ஆசீர்வாதத்தின் நாட்களை கர்த்தர் கட்டளையிட்டதற்காக ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து கர்த்தாவே தேசப்பா அறக்கட்டையிலிருந்து நானும் கர்த்தாவே அருமையான அந்தோனி இஸ்லாமி சார் அவர்களும் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இங்கே இருக்கிற அருமையான பிள்ளைகளும் ஆண்டவரே நாங்கள் சேர்ந்து உங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களா? இதில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவருடைய திருக்கரம் வைக்கப்படுவதாக. தேவன் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Ini banyak kau berdua ya. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை.
மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே.